ஹல்லேலூயா. வந்து பார். வந்து பார்னு சொல்லணும்னா அவங்க கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்னு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹல்லேலூயா. எக்ஸ்பீரியன்ஸ். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லார்கிட்டயும் நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். கண்டிப்பா வாலிப பிள்ளைகள் கைகள்ல சபைக்கு வரும்போது ஒரு டைரி இருக்கணும். ஹல்லேலூயா. தாழ்மையோடு நான் உங்களை தங்கச்சியா தம்பியா நினைச்சு சொல்றேன். என்ன இருக்கணும்? டைரி நிச்சயமா இருக்கணும். படிக்க தெரிந்தவர்கள் எல்லாருடைய கரங்களிலும் சபைக்கு வரும் பொழுது ஒரு டைரி இருக்கணும். எத்தனை பேர் செய்வீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு மனனம் செய்து அப்படியே ஒப்பிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன இல்லை, நமக்கு தெரியும். எப்பவுமே நம்முடைய குறைவுகள் இதுதான் நமக்கு தெரிஞ்சிச்சாலே நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னுடைய வாலிப பருவத்தில் எங்க பாஸ்டர் பிரசங்கத்தை எடுத்தாருன்னா நான் சொல்லுவேன், ஆன்னு பார்த்துட்டு இருப்பேன், எழுதி கொண்டே இருப்பேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எங்க பாஸ்டர் எப்படி பிரசங்கத்தை எடுப்பாரு அப்படின்னு சொன்னா, நான் அட்டன் பண்ண திருச்சபை, நான் சென்னையில் வந்து படிக்கிறதுக்காக வேலை செய்யறதுக்காக போனேன். அப்படி வேலை செய்யும் பொழுது நான் அட்டன் பண்ண சர்ச் என்ன அப்படின்னா அண்ணாநகர் ஏஜி சர்ச். பாஸ்டர் ஆப்ரஹாம் தாமஸ் அவர் வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்னை கட்டி எழுப்பி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அங்கே பிரசங்கத்தை பேசி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ரேமா வந்துக்கிட்டே இருக்கும், எழுதி கொண்டே இருப்பேன். அவர் எப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து 4 வாரமும் அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே கோர்வையா என்ன பண்ணுவார், பேசுவார். அப்படி அவர் பேசுகிறதுனால இந்த சண்டே மெசேஜை அடுத்த சண்டே வர்றதுக்குள்ள நான் மறுபடியும் வாசிச்சு தியானிச்சு வந்துடுவேன். எங்க அப்பா பாஸ்டர் இல்லை, என் குடும்பத்தில் எந்த ஊழிய பின்னணியும் இல்லை. கர்த்தர் காண்கிற தேவன், கர்த்தர் காண்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார்.